أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பின் இறுதியில், நான் பத்ர் போர் சஹாபாவின் நட்குறிப்போ இப்போது நிறைவடைந்தது. ஆனால் முன்னர் நான் எடுத்துரைத்து விட்டிருந்த சில சஹாபாவை பற்றிய சில விஷயங்கள் அல்லது விளக்கங்கள் பின்னர் முன்வந்துள்ளன. அவற்றை ஒன்று நான் ஏதாவது ஒரு தருணத்தில் எடுத்துரைப்பேன் அல்லது அவை வெளியிடப்படும் போது முன்வந்துவிடும் என்று கூறியிருந்தேன். சிலர் இந்த வரலாற்றை கேட்டு நாங்கள் மிகவும் பயன்பெற்றோம் என்று எழுதுகிறார்கள். ஹுத்பாக்களிலும் இந்த பகுதி எடுத்துரைக்கப்பட்டுவிடும். எனவே அவற்றையும் சில ஹுத்பாக்களில் எடுத்துரைத்து விடுவதை நான் பொருத்தமாக கருதினேன். இவ்வாறு இதன் மூலமாகவும் மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்துவிடும். அதிகமான மக்கள் கேட்டுக்கொள்ள முடியும். எவ்வாறு இருப்பினும் இது குறித்த முதல் குறிப்பு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையது. அன்னார் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் ஆவார்கள். மேலும் அன்னாருக்கு மிகவும் பிடித்தமானவராக இருந்தார்கள். இது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்வேறு கூற்றுக்கள் மூலமாகவும் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்தின் போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிபலிப்பு என்னவாக இருந்தது ஆகியவற்றின் மூலமாகவும் தெரிய வருகிறது. சில விஷயங்கள் சுருக்கமாக மீண்டும் எடுத்து கூறப்படலாம். அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா என்ற பெயர் மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களில் ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அப்போது அவர்கள், நாங்கள் இதற்கு என்ன பெயர் வைக்கட்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருக்கு ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களின் பெயரில் பெயர் சூட்டுங்கள், அது எனக்கு எல்லா பெயர்களை காட்டிலும் அதிகம் பிடித்தமானது என்று கூறினார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணைவியார்கள் மற்றும் சந்ததிகள் பற்றி தபகாத்துல் குப்ராவில் எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு திருமணம் அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த மிலா பின் மாலிக் அவர்களின் மகளுடன் நடைபெற்றது. அவர்கள் மூலமாக யஅலா மற்றும் ஆமிர் ஆகியோர் பிறந்தார்கள். தம் மகன் யஅலாவின் பெயரிலேயே ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபு யஅலா என்ற ஒரு புனை பெயர் இருந்தது. ஹதரத் ஹம்சா அவர்களின் இரண்டாவது துணைவியார் ஹதரத் ஹவுலா பின் கயஸ் அன்சாரியா அவர்கள் மூலமாக ஹதரத் அம்மாரா பிறந்தார்கள். அவர்களின் பெயரில் ஹதரத் ஹம்சா அவர்கள் தமது புனை பெயரை அபு அம்மாரா என்று வைத்தார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு திருமணம் ஹதரத் அஸ்மா பின் உமைஸ் அவர்களின் சகோதரி ஹதரத் சல்மா பின் உமைஸ் அவர்களுடன் நடைபெற்றது. அவர்களின் வயிற்றிலிருந்து ஹதரத் உமாமா என்ற ஒரு மகள் பிறந்தார். ஹதரத் அலி, ஹதரத் ஜாஃபர் மற்றும் ஹதரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோருக்கிடையில் எவருக்காக சண்டை ஏற்பட்டதோ அதே உமாமா தான் இவர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஹதரத் உமாமா தம்முடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கூறினார்கள். ஏனெனில் உமாமா அவர்களின் தாயின் சகோதரி ஹதரத் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியாக இருந்தார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் யாலா அவர்களின் சந்ததியில் அம்மாரா, ஃபசில், ஜுபைர், அகீல் மற்றும் முகமது ஆகியோர் பிறந்தார்கள். ஆனால் அனைவரும் மரணமடைந்து விட்டார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சந்ததிகளும் உயிரோடு இருக்கவில்லை. அவர்களின் வம்சமும் தொடர முடியாமல் போனது.
ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் உமாமா அவர்கள் குறித்து ஹதரத் அலி, ஹதரத் ஜாஃபர் மற்றும் ஹதரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கிடையிலான சண்டையை பற்றிய குறிப்பு தற்போது வந்தது. அதன் விளக்கம் புகாரியில் இவ்வாறு வந்துள்ளது. ஹதரத் பரா பின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜில் கஅதாவில் உம்ரா செய்ய எண்ணிய போது மக்காவாசிகள் அன்னாரை மக்காவில் நுழைய விட மறுத்தார்கள். கடைசியில் அன்னார் உம்ரா செய்ய அடுத்த ஆண்டு மக்காவிற்கு வருவார்கள், 3 நாள்கள் வரையே தங்கியிருப்பார்கள் என்ற நிபந்தனையின் பேரில் சமரசம் செய்து கொண்டார்கள். சமாதான உடன்படிக்கை எழுத ஆரம்பித்த போது இந்த நிபந்தனைகளின் பேரிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. மக்காவாசிகள், நாங்கள் இதை ஏற்பதில்லை, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நாங்கள் ஏற்றால் நாங்கள் உங்களை ஒருபோதும் தடுக்க மாட்டோம், மாறாக நீங்கள் இங்கு அப்துல்லாஹ்வின் மகன் முஹம்மது ஆவீர்கள் என்று கூறினார்கள். அன்னார், நான் அல்லாஹ்வின் தூதனுமாவேன், அப்துல்லாஹ்வின் மகனுமாவேன் என்று கூறினார்கள். அன்னார் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹ் என்ற சொல்லை அழித்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருபோதும் அழிக்க மாட்டேன், அல்லாஹின் மீது ஆணையாக நான் தங்களின் பதவியை ஒருபோதும் அளிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதப்பட்ட காகிதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னாருக்கு நன்றாக எழுத தெரியாது. அன்னார் இவ்வாறு எழுதினார்கள், இவை முஹம்மது பின் அப்துல்லா நிலைநிறுத்திய நிபந்தனைகளாகும். உரையில் இடப்பட்ட வாள்களை தவிர வேறு எந்த ஆயுதத்தையும் யாரும் கொண்டு வர மாட்டார்கள். மக்காவாசிகளில் எவரும் அவர்களுடன் செல்ல விரும்பினாலும் எவரையும் தம்முடன் அழைத்துச் செல்ல மாட்டார்கள். தம் தோழர்களில் எவராவது மக்காவில் தங்க விரும்பினால் அவரை தடுக்க மாட்டார்கள். இவ்வாறாயினும் உடன்படிக்கைப்படி அன்னார் அடுத்த ஆண்டு மக்காவில் நுழைந்த போது கால அளவு முடிந்ததும் குறைஷியர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து, தோழர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்போது இங்கிருந்து சென்று விடுமாறு கூறுங்கள், ஏனெனில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த காலகட்டம் முடிந்துவிட்டது என்று கூறினார்கள். எனவே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னாருக்கு பின் வந்தார். அவர் சச்சாவே சச்சாவே என்று அழைத்து கொண்டிருந்தார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று அவரை அழைத்து கொண்டார்கள். அவரது கையை பிடித்து ஹதரத் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உங்கள் சச்சாவின் மகள் உடன் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் அவரை சவாரில் ஏற்றிக்கொண்டார்கள். இப்போது ஹதரத் அலி, ஹதரத் ஜயத் மற்றும் ஹதரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் ஹம்சாவின் மகளை குறித்து சண்டையிட்டார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அவரை எடுத்துக்கொண்டேன், என் சச்சாவின் மகள் என்றார்கள். ஜாஃபர், இவர் என் சச்சாவின் மகள் ஆவார், இவர் தாயின் சகோதரி, என் மனைவி ஆவார் என்றார்கள். ஜயத், என் சகோதரரின் மகள் என்றார்கள். பிறகு ஹதரத் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து அவர் தன் தாயின் சகோதரியுடன் இருக்கட்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். மேலும் தாயின் சகோதரி தாயின் அந்தஸ்தை உடையவராவார் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீர் என்னுடையவராவீர், நான் உம்முடையவனாவேன் என்று கூறினார்கள். ஜாஃபரிடம், நீர் தோற்றத்திலும் பண்பிலும் என்னுடன் ஒத்தவராவீர் என்று கூறினார்கள். ஜைதிடம், நீர் என் சகோதரரும் தோழரும் ஆவீர் என்று கூறினார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தாங்கள் ஹம்சாவின் மகளுடன் திருமணம் செய்து கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், அவர் என் பால்குடி சகோதரரின் மகளாவார், நான் அவருக்கு சச்சா ஆவேன் என்று பதிலளித்தார்கள். இந்த சின்ன சின்ன விவகாரங்களுக்கும் இந்த சம்பவங்களில் தீர்வு கிடைத்து விடுகிறது. சில வேளை ஏன் தாயின் சகோதரியிடம் செல்ல வேண்டும், ஏன் தாய் வழி பாட்டியாரிடம் செல்ல வேண்டும் போன்ற கேள்விகள் கஸாத்துரிடம் வருகின்றன. ஆக இங்கு அவை தீர்மானிக்கப்பட்டுவிட்டன. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது குறித்து ரவுசுல் அன்ஃபில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இப்னு இஸ்ஹாக் போக சிலர் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது குறித்து ஒரு விஷயத்தை கூடுதலாக கூறியுள்ளார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு கோபம் தலைக்கேறியதும் நான் கூறியதும், அதாவது அவர்கள் தம் அடிமை பெண் கூறியதை கேட்டு, நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று கூறினார்களே, நடந்த சம்பவம் அனைத்தும் முன்னரே எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. ஹம்சா கூறுகிறார்கள், அவ்வாறு கூறியதும் நான் என் மூதாதையர்கள் மற்றும் என் சமுதாயத்தின் மதத்தை விட்டுவிட்டேன் என்று எனக்கு பின்னர் வெட்கம் ஏற்பட்டது. நான் அந்த மாபெரும் விஷயத்தை குறித்து சந்தேகத்திலும் சஞ்சலத்திலும் எப்படி இரவை கழித்தேன் என்றால், என்னால் நொடி பொழுது கூட தூங்க முடியவில்லை. நான் காபா ஆலயத்துக்கு அருகில் வந்தேன். அல்லாஹ்வே, எனது உள்ளத்தை உண்மைக்காக திறந்து விடுவாயாக, சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் என்னை விட்டு அகற்றி விடுவாயாக என்று அல்லாஹுக்கு முன் அழுது மன்றாடினேன். நான் தற்போது துவாவை முடித்திருக்க கூட இல்லை, அதற்குள் போய் என்னை விட்டு விலகிவிட்டது. எனது உள்ளம் நிச்சய உறுதியால் நிறைந்துவிட்டது. பிறகு காலையில் நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானேன்.
என் நிலை அனைத்தையும் கூறினேன். அதற்கு ஹதரத் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு உறுதியான பாதத்தை வழங்க வேண்டும் என்று எனக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் அம்மார் பின் அபி அம்மார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமக்கு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மையான வடிவை கற்றுக் கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் அவர்களை பார்ப்பதற்கான ஆற்றல் இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் ஏன் இல்லை என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்பினால் இப்போது உங்களிடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், பிறகு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபா ஆலயத்தில் இணை வைப்பாளர்கள் வலம் வரும்போது தம்முடைய ஆடைகளை தொங்கவிடும் அந்த கட்டை மீது இறங்கி வந்தார்கள். பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் பார்வை உயர்த்தி பாருங்கள். அவர்கள் பார்த்தபோது அவர்களின், அதாவது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 பாதங்களும் பச்சை நிற கோமேதகத்தை போன்று இருப்பதை கண்டார்கள். பிறகு அவர்கள் மயக்க நிலையில் விழுந்தார்கள். கோமேதகம் என்பதும் ஒரு விலை உயர்ந்த கல்லை குறிப்பிடுவார்கள். அது மரகத கல்லுக்கு ஒப்பானது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களின் ஒரு கூட்டத்துடன் மதீனாவிலிருந்து அப்வாவை நோக்கி புறப்பட்டார்கள். அதில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கலந்து கொள்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்த போரில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஏந்தியிருந்தார்கள். அது வெள்ளை நிறத்தில் இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின் மதீனாவின் அமீராக ஹதரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அல்லது ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். இந்த பயணத்தில் போர் புரியும் நிர்பந்தம் வரவில்லை. பனு ஜும்ராவுடன் சமரச நடவடிக்கை முடிவானது. இது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கலந்து கொண்ட முதல் போராகும். இந்த போரின் இன்னொரு பெயர் பதான் என்பதுமாகும். இது தொடர்பாக ஹதரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் எழுதியுள்ளார்கள், வாளை கொண்டு போர் புரிவதற்கான அனுமதி ஹிஜ்ரத்தின் 2வது ஆண்டு சஃபர் மாதத்தில் இறங்கியது. ஏனெனில் குரேஷியர்களின் கொலைவெறி எண்ணங்கள் மற்றும் அவர்களது பயங்கரமான செயல்பாடுகளுக்கு எதிரில் முஸ்லிம்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக உடனடி நடவடிக்கை தேவைப்பட்டது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலேயே முஹாஜிர்களின் ஒரு கூட்டத்தை தம்முடன் அழைத்து கொண்டு அல்லாஹ்வின் பெயரை எடுத்த வண்ணம் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின் மதீனாவில் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர் சாத் பின் உபாதா அவர்களை அமீராக நியமித்தார்கள். மேலும் மதீனாவிலிருந்து தென்மேற்கு பக்கமாக மக்காவின் வழியில் பயணமானார்கள். கடைசியில் வத்தான் எனும் இடம் வரை வந்தடைந்து விட்டார்கள். இந்த பகுதியில் பனு ஜும்ராவின் மக்கள் வசித்து வந்தார்கள். இது பனு கனனா கோத்திரத்தின் ஒரு கிளை கோத்திரமாக இருந்தது. இவ்வாறு ஒரு வகையில் இவர்கள் குரேஷியர்களின் சச்சாவளி சகோதரர்களாக இருந்தார்கள். இங்கு வந்தடைந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஜும்ரா கோத்திரத்தின் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பரஸ்பர விருப்பத்துடன் அவர்களுக்குள் ஓர் உடன்படிக்கை போடப்பட்டது. அதற்கான நிபந்தனைகள் இவ்வாறு இருந்தன. பனு ஜும்ரா கோத்திரத்தினர் முஸ்லிம்களுடன் நட்பு ரீதியான தொடர்புகள் வைத்திருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த எதிரிக்கும் உதவ மாட்டார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அழைத்தால் அவர்கள் உடனடியாக வருவார்கள். மறுபுறம் அன்னார் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இவ்வாறு உடன்படிக்கை செய்தார்கள். முஸ்லிம்கள் பனு ஜும்ரா கோத்திரத்துடன் நட்பு ரீதியான தொடர்பு கொண்டிருப்பார்கள். தேவையின் போது அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த உடன்படிக்கை முறையாக எழுதப்பட்டது. இதில் இரு தரப்பினரும் கையொப்பமிட்டனர். 15 நாட்கள் வராமல் இருந்ததற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். வத்தான் போரின் இன்னொரு பெயர் அப்வா போர் என்பதுமாகும். ஏனெனில் அப்வா எனும் ஊர் வத்தானுக்கு அருகிலேயே உள்ளது. இந்த இடத்தில்தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்குரிய தாயார் வஃபாத் ஆனார்கள். இதுதான் அந்த இடமாகும். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் பனு ஜும்ராவுடன் சேர்த்து மக்கத்து குரேஷியர்களையும் கருத்தில் கொண்டார்கள். இதன் பொருள் உண்மையில் அன்னாரின் இந்த போர்படை குரேஷியர்களின் கடுமையான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காக இருந்தது என்பதே ஆகும். அதில் விஷமான மற்றும் ஆபத்தான தாக்கத்தை அளிப்பது நோக்கமாக இருந்தது. அதை குரேஷியர்களின் கோத்திரத்தை போன்றோர் முஸ்லிம்களுக்கு எதிராக அரபு கோத்திரங்களில் உருவாக்கி கொண்டிருந்தனர். அதன் காரணமாக அந்த நாள்களில் முஸ்லிம்களின் நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் அந்த போரில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஏந்தியிருந்தார்கள். ஜமாதில் ஊலா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் மீண்டும் மக்கத்து குரேஷியர்கள் தரப்பிலிருந்து ஒரு செய்தி அறிந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களின் ஒரு கூட்டத்துடன்
அவர்களின் எண்ணிக்கை 150 அல்லது 200 என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களுடன் மதினாவிலிருந்து அஷீராவை நோக்கி சென்றார்கள். தமக்கு பின் தம் பால்குடி சகோதரர் அபு சலமா பின் அப்துல் அசத் அவர்களை அமீராக நியமித்தார்கள். இந்த போரிலும் ஹதரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெள்ளை நிற கொடியை ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தியிருந்தார்கள். இந்த போரில் அன்னார் பல இடங்களை சுற்றியவாறு கடைசியில் கடற்கரை ஓரத்திற்கு அருகில் என்பா என்னுமிடத்திற்கு அருகில் அஷீராவுக்கு வந்தடைந்தார்கள். குரேஷர்களுடன் சண்டை நடைபெறவில்லைதான், எனினும் அதில் அன்னார் பனு முத்லஜ் கோத்திரத்துடன் பனு ஜும்ராவுடன் இருந்த அதே நிபந்தனைகளோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டு திரும்பி வந்தார்கள். பத்ர் யுத்தத்தில் தனி போரில் ஒற்றையாக போர் புரிவது பற்றிய குறிப்பு உள்ளது. இது பல்வேறு ஹதீஸ்களின் ஒளியில் முன்னர் கூறப்பட்டுவிட்டது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இதற்கான விளக்கத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். படைகள் சரியாக ஒன்று மற்றொன்றுக்கு எதிரில் இருந்தன. ஆனால் இறை வல்லமையின் வினோதமான காட்சி என்னவெனில், அப்போது படைகள் நிற்கும் வரிசை எப்படி இருந்ததென்றால், இஸ்லாமிய படை குறைஷியர்களுக்கு அசல் எண்ணிக்கையை விட அதிகமாக, இன்னும் சொல்வதென்றால் இரட்டிப்பாக தென்பட்டது. அதன் காரணமாக காஃபிர்கள் மதிப்பட்சத்திற்குள்ளாகிக் கொண்டே சென்றார்கள். மறுபுறம் முஸ்லிம்களுக்கு குறைஷியர்களின் படை அவர்களது அசல் எண்ணிக்கை விடவும் குறைவாக தென்பட்டது. அதன் விளைவாக முஸ்லிம்களின் உள்ளம் மேலோங்கியிருந்தது. எப்படியாவது இஸ்லாமிய படையின் எண்ணிக்கையை பற்றி சரியாக தெரிந்துவிட வேண்டும், அப்போதுதான் தம்மால் குறுகிய உள்ளங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என்பது குறைஷியர்களின் முயற்சியாக இருந்தது. அதற்காக குறைஷிய தலைவர்கள் உமைர் பின் வஹபை இஸ்லாமிய படையின் நாலாபுறமும் குதிரைகள் ஓட்டிச் சென்று அவர்களின் எண்ணிக்கை எத்தனை, அவர்களுக்கு பின்னால் உதவிப்படை எதுவும் மறைந்திருக்கவில்லையே என்பதை பாருங்கள் என்று அனுப்பினார்கள். எனவே உமேர் குதிரை மீது பயணித்து முஸ்லிம்களை ஒரு சுற்றி வந்தார். ஆனால் அவருக்கு முஸ்லிம்களின் தோற்றம் மற்றும் வடிவத்தால் எத்தகைய கம்பீரமும் உறுதிப்பாடும் மரணத்தை பொருட்படுத்தாதிருக்கும் நன்மையும் தென்பட்டதென்றால் அவர் கடுமையான மதிப்பட்சத்திற்குள்ளாகி திரும்பினார். மேலும் குறைஷியர்களை பார்த்து கூறினார், எனக்கு மறைவான உதவிப்படை எதுவும் தென்படவில்லை. ஆனால் குறைஷிய கூட்டமே முஸ்லிம்களின் படைகளில் ஒரு வகையில் ஒட்டகங்களின் பல்லக்குகள் தம் மீது மனிதர்களை அல்ல, மாறாக மரணத்தை தூக்கி இருக்கின்றன. யஸ்ரபின் பாறைகள் மீது அழிவுகள் சவாரி செய்கின்றன என்பதை நான் பார்த்தேன். குறைஷியர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் அவர்களிடம் ஒருவித அமைதியின்மை உருவாகிவிட்டது. அவர்களின் பொறுப்பாளனாக ஆகி வந்திருந்த சுரக்கா எந்த அளவு மதிப்பட்சத்திற்குள்ளானான் என்றால் திரும்பி ஓடிவிட்டான். மக்கள் அவனை தடுத்த போது அவன் எனக்கு தென்படுவதை நீங்கள் பார்க்க முடியாது என்று கூறினான். ஹக்கீம் பின் ஹசாம் உமைரின் கருத்தை கேட்டதும் பதற்றமடைந்து உத்பா பின் ரபியாவிடம் வந்து இவ்வாறு கூறினான், உத்பாவே, கடைசியில் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அம்ர் ஹஸ்ரமிக்காக பழிவாங்கத்தானே விரும்புகிறாய்? அவன் உனது நட்பு கோத்திரத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். உன்னால் அவன் தரப்பிலிருந்து ஈட்டுத் தொகையை செலுத்திவிட முடியாதா? குரேஷர்களை அழைத்து கொண்டு திரும்பி சென்றுவிட முடியாதா? இதில் என்றென்றைக்குமாக உனது நட்பெயர் இருக்கும். சுயமே பதறிப்போயிருந்த உத்பாவுக்கு வேறு என்ன வேண்டும்? அவர் உடனே ஆமாம், எனக்கு சம்மதம்தான். பார் ஹக்கீம், கடைசியில் இந்த முஸ்லிம்களும் நாமும் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் தானே. சகோதரர் மீதும் தந்தை மகன் மீதும் வாழ் ஏந்துவது நன்றாகவா இருக்கிறது? நீ ஒன்று செய், இப்போது அபுல் ஹக்கம், அதாவது அபு ஜஹரிடம் சென்று அவர் முன் இந்த ஆலோசனை எடுத்துவை என்று கூறினார். மறுபுறம் உத்பா சுயம் ஒட்டகத்தின் மீது ஏறி தன் தரப்பிலிருந்து மக்களுக்கு இவ்வாறு புரிய வைக்க ஆரம்பித்து விட்டார். உறவினர்களுக்கிடையில் சண்டை சரியில்லை, நாம் திரும்பி சென்று விட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் மற்ற அரபு கோத்திரங்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் நிலையில் விட்டுவிட வேண்டும். விளைவு என்ன ஆகிறதோ பார்க்கலாம். பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த முஸ்லிம்களோடு சண்டையிடுவதும் சுலபமான பணி ஒன்றும் அல்ல. ஏனெனில் நீங்கள் என்னை கோழை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நான் கோழை அல்ல. எனக்கோ இவர்கள் மரணத்தை வாங்கியவர்களாக தெரிகிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவிலிருந்து உத்பாவை பார்த்தார்கள். அப்போது அன்னார், நிராகரிப்பாளர்களின் படையில் யாரிடமாவது ஒழுக்கம் இருக்கிறதென்றால் செந்நிற ஒட்டகத்தின் மேல் பயணித்திருக்கும் இவரிடம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் அவரது பேச்சை கேட்டால் அது அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று கூறினார்கள். ஆனால் ஹக்கீம் பின் ஹசாம் அபு ஜஹரிடம் வந்து அவனிடம் அந்த ஆலோசனையை கூறிய போது, சமுதாயத்தின் ஃபிர்அவுனான அவன் இத்தகைய விஷயங்களை எங்கிருந்து கேட்பான்? அவன் புறப்பட்டவாறு, ஓஹோ, இப்பொழுது உத்பாவுக்கு தன் உறவினர்கள் திரும்ப ஆரம்பித்து விட்டார்களா என்று கூறினான். பிறகு அவன் அமர் ஹசரமியின் சகோதரன் ஆபிர் ஹசரமியை அழைத்து, உனது நட்பு கோத்திரத்தின் உத்பா என்ன சொல்கிறார் என்று நீ கேட்டாயா? அதுவும் உன் சகோதரனுக்காக பழிவாங்கும் சந்தர்ப்பம் கையில் வந்துள்ள நேரத்தில் இப்படி கூறுகிறார் என்று கூறினான். ஆமிரின் கண்களில் ரத்தம் பொங்கி வந்தது. அவன் அரேபியாவின் தொன்மையான வழக்கத்திற்கு ஏற்ப தனது ஆடையை கிழித்து கொண்டு நிர்வாணமாகி, அந்தோ என் சகோதரனுக்காக பழிவாங்க முடியாமலேயே போகிறதே, அந்தோ என் சகோதரனுக்காக பழிவாங்க முடியாமலே போகிறதே என்று அழ ஆரம்பித்தான்.
அந்த பாலைவன குரல் குறைஷியர்களின் நெஞ்சங்களில் பகைமை எனும் தீப்பொறிகளை கொழுந்துவிட்டு எரிய செய்தது. போர் அடுப்பு தனது முழு ஆற்றலுடன் எரிய ஆரம்பித்தது. எவ்வாறு இருப்பினும் அபு ஜஹலின் குத்தி காட்டும் பேச்சு உத்பாவின் உடலிலும் நெருப்பை மூட்டிவிட்டது. இந்த கோபத்தில் கொந்தளித்திருந்த அவன் தன் சகோதரன் ஷீபாவையும் தன் மகன் வலீதையும் உடனழைத்துக் கொண்டு குறைஷிய படையிலிருந்து முன்னால் வந்தான். அரேபியாவின் தொன்மையான வழக்கப்படி தனி போருக்காக ஒற்றையாக போரிட அழைத்தான். எனவே அவர்களை எதிர்கொள்ள அன்சாரிகள் முன் சென்றார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்துவிட்டு கூறினார்கள், ஹம்சா நீங்கள் எழுந்திருங்கள், அலி நீங்கள் எழுந்திருங்கள், உபைதா நீங்கள் எழுந்திருங்கள். இவர்கள் மூவரும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தார்கள். ஆபத்தான இடத்தில் முதலில் தம் அன்பர்கள் நெருக்கமானவர்கள் முன்னால் செல்ல வேண்டும் என்பதை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். மறுபுறம் உத்பா போன்றோரும் அன்சாரிகளை பார்த்து, இவர்களை எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு போட்டியானவர்கள் எங்கள் முன் வரட்டும் என்று குரல் கொடுத்தார்கள். எனவே ஹம்சா, அலி மற்றும் உபைதா ஆகியோர் முன் சென்றார்கள். அரேபியாவின் வழக்கப்படி முதலில் ஒருவர் மற்றவருக்கு அறிமுகமானார்கள். பிறகு உபைதா பின் முத்தலிப் வலீதோடும், ஹம்சா உத்பாவோடும், அலி ஷீபாவோடும் சண்டையிட சென்றார்கள். ஹம்சாவும் அலியும் ஓரிரு வாழ்வீச்சிலேயே தங்கள் எதிரிகளை மண்ணில் விழச் செய்து விட்டார்கள். ஆனால் உபைதா மற்றும் வலீதுக்கு இடையில் 3-4 நல்ல வாழ்வீச்சுகள் நடந்தன. கடைசியில் இருவரும் ஒருவர் மற்றவரின் கையால் கடும் காயமடைந்து விழுந்தார்கள். இதனால் ஹம்சாவும் அலியும் உடனடியாக முன்னால் சென்று வலீதையோ கொன்றுவிட்டார்கள். உபைதாவை தம் முகாமுக்கு தூக்கி வந்தார்கள். ஆனால் உபைதாவால் அந்த பெருந்துயரத்திலிருந்து உயிர் தப்ப முடியவில்லை. அவர்கள் பதிலிருந்து திரும்புகையில் வழியில் மரணித்து விட்டார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் குறைஷிய தலைவன் தைமா பின் அத்தியையும் கொன்றார்கள். பத்ர் யுத்தத்தின் சம்பவத்தின் போதுள்ள ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போதை நிலையில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் ஒட்டகங்களை கொன்றுவிட்டிருந்தார்கள். இது மது ஹராம் ஆவதற்கு முன்னுள்ள சம்பவமாகும். இதன் விபரம் புகாரியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹதரத் அலி பின் ஹுசைன் அவர்கள் பல்வேறு அறிவிப்பாளர்கள் உள்ளார்கள். இதன் விபரம் புகாரியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹதரத் அலி பின் ஹுசைன் அவர்கள் பல்வேறு அறிவிப்பாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் தம் தந்தையார் ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஹதரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் யுத்தத்தின் போது எனக்கு ஓர் இளம் ஒட்டகம் போர் செல்வத்தில் கிடைத்தது. மற்றொரு ஒட்டகத்தை எனக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். நான் அவற்றின் முதுகில் அஸ்கர் புல்லை வைத்து, இது ஒரு வகை புல்லாகும், இதை பொற்கொள்ளர்கள் போன்றோரும் பயன்படுத்துவார்கள், நறுமணமிக்க புல்லாகும், அதை வைத்து விற்கச் செல்வேன் என்ற எண்ணத்தில் ஒரு நாள் ஓர் அன்சாரி சஹாபியின் கதவில் அவை இரண்டையும் கட்டி வைத்தேன். பனு கேன்காவின் ஒரு பொற்கொள்ளனும் என்னுடன் இருந்தான். இவ்வாறு அதன் வருமானத்தில் இருந்து நான் நிக்கா செய்யவிருந்த ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வலிமாவை நடத்தி கொள்வேன் என்று நினைத்திருந்தேன். ஹதரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே அன்சாரியின் வீட்டில் மது அருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் பாட்டு பாடும் ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள், ஹம்சாவே எழுந்திருங்கள், கொளுத்த இளம் ஒட்டகங்களை நோக்கி செல்லுங்கள் என்ற கவிதை வரியை பாடினாள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்வேகத்தில் வாளை எடுத்துக்கொண்டு எழுந்தார்கள். 2 ஒட்டகங்களின் திமில்களையும் கிழித்து விட்டார்கள். அவற்றின் வயிற்றை கிழித்தெறிந்தார்கள். அவற்றின் கல்லீரலை வெளியே எடுத்து விட்டார்கள். இப்னு ஜரீஹ் கூறினார், நான் இப்னு ஷஹாபிடம் திமிலின் சதையையும் வெட்டிவிட்டார்களா என்று கேட்டேன். அவர்கள் அவை 2 திமில்களையும் வெட்டி அதை எடுத்து சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். இப்னு ஷஹாப் கூறினார்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு இதை பார்த்து மிகவும் வேதனை ஏற்பட்டது. பிறகு நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானேன். அச்சமயம் அன்னாருடன் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். நான் அன்னாருக்கு இந்த சம்பவத்தை பற்றி தகவல் கொடுத்த போது அன்னார் வருகை தந்தார்கள். ஜயத் ரலியல்லாஹு அவர்களும் அன்னாருடனே இருந்தார்கள். நானும் அன்னாருடனே இருந்தேன். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சினத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்போது ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் பார்வை உயர்த்தி பார்த்தார்கள். போதை நிலையில் இருந்தார்கள். அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட, நீங்கள் எல்லாரும் என் மூதாதையர்களின் அடிமைகள் என்று கூறிவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு திரும்பி சென்று விட்டார்கள். இது மது தடை செய்யப்பட்டதற்கு முன்னுள்ள நிகழ்வாகும். பிறகு இந்த மக்கள் அதற்கு அருகில் கூட செல்லவில்லை. இதுதான் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்பதற்கான சஹாபா பெருமக்களின் தரமாக இருந்தது. உடனடியாக பானைகளை உடைத்து விட்டார்கள். இன்றைய நாட்களில் மக்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்தை விட்டுவிடுவோம் என்று கூறுவது போன்றவர்கள் கூறவில்லை. முதலில் போதையில் மூழ்கிவிடுகிறார்கள்.
அதுவே தப்பான ஒரு செயலாகும், இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதாகும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடுவோம், எங்களுக்கு அவகாசம் கொடுங்கள் என்கிறார்கள். ஆக எவ்வாறாயினும் இது அப்போது நடந்த ஒரு சம்பவமாகும். அதற்கு பிறகு அவர்களின் தியாகத்துக்கான தரமும் அதிகரித்து கொண்டே சென்று விட்டது. நிச்சயமாக ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாம் என்ன கூறிவிட்டோம் என்று அதற்கு பிறகு வெட்கமும் ஏற்பட்டிருக்கும். பத்ர் யுத்தத்திற்கு பிறகு பனு கேன்காவுடனான போர் முன்னிருந்த போது அதிலும் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னணியில் இருந்தார்கள். அந்த யுத்தத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஏந்தியிருந்தார்கள். இந்த கொடி வெள்ளை நிறத்தில் இருந்தது. இதன் விவரத்தை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வருகை தந்தபோது அச்சமயம் மதீனாவில் யூதர்களின் 3 கோத்திரங்கள் இருந்தன. அவற்றின் பெயர் பனு கேன்கா, பனு நசீர் மற்றும் பனு குரைசா ஆகும். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுமே அந்த கோத்திரங்களுடன் சமாதான அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பரஸ்பரம் சமரசத்தோடும் அமைதியோடும் வாழ்வதற்கான அடித்தளமிட்டார்கள். உடன்படிக்கை அடிப்படையில் இரு பிரிவினரும் மதீனாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். யாராவது வெளி எதிரிகள் மதீனா மீது தாக்குதல் தொடுத்தால் அனைவரும் சேர்ந்து அவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற விஷயத்திற்கு பொறுப்பாளர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்திலோ யூதர்கள் இந்த உடன்படிக்கை கட்டுப்பட்டிருந்தார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் வெளிப்படையாக முஸ்லிம்களோடு எந்த சண்டையையும் உருவாகவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் மதீனாவில் அதிகம் ஆற்றல் பெற்றுக்கொண்டே செல்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தபோது அவர்களின் முகபாவம் மாற ஆரம்பித்தது. அவர்கள் அதிகரித்து கொண்டிருந்த முஸ்லிம்களின் இந்த ஆற்றலை தடுப்பதற்கு முடிவு செய்தார்கள். மேலும் இதற்காக அவர்கள் எல்லாவிதமான ஆகுமான மற்றும் தகாத திட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். எதுவரை என்றால் முஸ்லிம்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி உட்பூசல்களை ஆரம்பித்து வைப்பதற்கான முயற்சியை செய்வதிலிருந்தும் தவிர்த்திருக்கவில்லை. எனவே அறிவிப்பு வருகிறது, ஒரு சந்தர்ப்பத்தில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பல மக்கள் ஒன்றாக அமர்ந்து பரஸ்பரம் அன்போடும் ஒற்றுமையோடும் உரையாடி கொண்டிருந்தார்கள். குழப்பம் விளைவிக்கக்கூடிய சில யூதர்கள் அந்த சபையை அடைந்து பிஆஸ் போரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது அவ்விரு கோத்திரங்களுக்கும் இடையில் ஹிஜ்ரத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் நடந்திருந்தது. அதில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பல மக்கள் ஒருவர் மற்றவரின் கைகளால் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த போரை பற்றிய பேச்சு வந்ததுமே உத்வேகமான இயல்பை கொண்ட சிலரது உள்ளத்தில் பழைய நினைவுகள் புத்துணர்ச்சி பெற்றன. பழைய பகைமையின் காட்சிகள் மீண்டும் கண்கள் முன் வந்தன. விளைவு பரஸ்பரம் பழித்துரைத்தல் மற்றும் குற்றம் சாட்டுதல் ஆகியவற்றை கடந்து எதுவரை நிலை சென்றடைந்து விட்டதென்றால் அதே சபையில் முஸ்லிம்களுக்குள் வாள்கள் ஓங்கப்பட்டன. ஆனால் நல்ல வேளையாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறித்த நேரத்தில் இதை பற்றி தகவல் கிடைத்துவிட்டது. அன்னார் முஹாஜிர்களின் ஒரு கூட்டத்துடன் உடனடியாக சந்தர்ப்பத்திற்கு வந்தார்கள். இரு பிரிவினருக்கும் புரிய வைத்து தணித்தார்கள். பிறகு அவர்களை இவ்வாறு குற்றம் சாட்டவும் செய்தார்கள். இரு பிரிவினருக்கும் புரிய வைத்து தணிய வைத்தார்கள். பிறகு அவர்களை இவ்வாறு குற்றம் சாட்டவும் செய்தார்கள். நீங்கள் நான் இருக்கும்போதே அறிவீன வழியை மேற்கொள்கிறீர்களா? இறைவன் இஸ்லாத்தின் மூலமாக உங்களை சகோதரர்களாக ஆக்கிவிட்டான் என்ற இறைவனின் அந்த அருட்கொடைக்கு நீங்கள் மதிப்பளிப்பதில்லையா? அன்னாரின் இந்த அறிவுரைக்கு அன்சாரிகள் மீது எந்த அளவு தாக்கம் ஏற்பட்டதென்றால் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவர்கள் தமது இந்த செய்கை விட்டு தௌபா செய்து ஒருவர் மற்றவரை கட்டியணைத்துக் கொண்டார்கள். பத்ர் யுத்தம் நடந்து முடிந்து அல்லாஹ் தன் அருளால் முஸ்லிம்களுக்கு அவர்கள் குறைவாக இருந்தும் போதுமான ஆயுதங்கள் இன்றி இருந்த நிலையிலும் குறைஷர்களின் ஒரு மாபெரும் படை மீது பகிரங்கமான வெற்றி அளித்திருந்து மக்காவின் பெரும் பெரும் தலைவர்கள் மண்ணில் கலந்து போன பிறகு மதீனத்து யூதர்களின் மறைமுகமான பொறாமை நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. அவர்கள் முஸ்லிம்களை வெளிப்படையாக பழித்துரைத்து குற்றம் கூற ஆரம்பித்து விட்டிருந்தார்கள். குறைஷர்களின் படையை தோற்கடிப்பது என்ன பெரிய விஷயம்? எங்களுடன் முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடந்தால் எவ்வாறு போர் புரியப்படும் என்பதை நாங்கள் காட்டுவோம் என்று சபைகளில் பகிரங்கமாக கூற ஆரம்பித்து விட்டார்கள். எதுவரை என்றால் ஒரு சபையில் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திற்கு நேராக இது போன்ற சொற்களை கூறினார்கள். ஆக அறிவிப்பில் வருகிறது, பத்ர் யுத்தத்திற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த போது அன்னார் ஒரு நாள் யூதர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். தமது வாதத்தை முன்வைத்து இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தார்கள். அன்னாரின் இந்த அமைதி நிறைந்த அனுதாபமிக்க சொற்பொழிவுக்கு யூத தலைவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில குறைஷியர்களை கொன்று ஆணவம் கொண்டு விட்டீர் போலும். அவர்கள் போர் திறமையை அறியாதவர்களாக இருந்தார்கள். எங்களோடு நீர் போரிட்டால்
போர் புரிபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது உமக்கு தெரிந்துவிடும். யூதர்கள் பொதுவான அச்சுறுத்தலை மட்டுமே போதுமானதாக கருதவில்லை. அதற்கும் மேற்பட்டு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கான சதித்திட்டத்தை ஆரம்பித்து விட்டதாகவும் தெரிகிறது. ஏனெனில் அறிவிப்பில் வருகிறது, இந்த நாள்களில் களப்பற்ற தோழராக இருந்த ஒரு சஹாபி தல்ஹாவின் பரா மரணிக்க இருந்த போது அவர்கள், ஒருவேளை நான் இரவில் மரணித்தால் ஜனாசா தொழுகைக்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்கக்கூடாது. என் மூலமாக யூதர்கள் தரப்பிலிருந்து அன்னாருக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். சுருக்கமாக, பத்ர் யுத்தத்திற்கு பிறகு யூதர்கள் வெளிப்படையாக தீங்கிழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். மதீனாவின் யூதர்களில் பனு கேன்கா எல்லாரை காட்டிலும் ஆற்றல் வாய்ந்தவர்களாகவும் வீரர்களாகவும் இருந்தார்கள். எனவே எல்லாருக்கும் முதலாக அவர்கள் தரப்பிலிருந்து வாக்குறுதி மீறுதல் ஆரம்பமானது. ஆக வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், மதீனத்து யூதர்களில் எல்லாருக்கும் முதலாக பனு கேன்கா கோத்திரத்தினர் தமக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் செய்யப்பட்டிருந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். பத்ருக்கு பிறகு அவர்கள் அதிகம் கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பகிரங்கமாக காழ்ப்புணர்ச்சியையும் பொறாமையையும் வெளிப்படுத்தினார்கள். வாக்குறுதியையும் உடன்படிக்கையையும் முறித்து விட்டார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்கள் நடந்தும் கூட முஸ்லிம்கள் தம் எஜமானரின் வழிகாட்டலின் கீழ் எல்லா விதத்திலும் பொறுமையாக செயல்பட்டார்கள். தம் தரப்பிலிருந்து தாக்குதல் நடக்க விடவில்லை. இன்னும் சொல்வதென்றால், ஹதீஸில் வருகிறது, இந்த உடன்படிக்கைக்கு பிறகு யூதர்களுடன் என்ன நடந்ததென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக யூதர்களின் மனமகிழ்வை கருத்தில் கொண்டு வந்தார்கள். ஆகவே ஒருமுறை ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதருக்கும் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டது. யூதர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களை காட்டிலும் சிறப்புள்ளதாக கூறினார். இதை கேட்ட சஹாபிக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் யூதருடன் சற்று கடுமையாக நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர்களுள் சிறந்தவர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவம் பற்றி தெரிய வந்த போது அன்னார் கோபமடைந்தார்கள். அந்த சஹாபியை குற்றம் சாட்டியவாறு, இறைவனின் தூதர்களில் ஒருவர் மற்றவர் மீது சிறப்பை எடுத்துரைப்பது உங்கள் பணியல்ல என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஓர் சிறப்பம்சத்தை எடுத்துரைத்து யூதரை மகிழ்வித்தார்கள். ஆனால் இந்த மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அவர்களுடன் நடந்து கொள்ளப்பட்டிருந்தும் கூட யூதர்கள் தங்களது தீங்கில் முன்னேறி கொண்டே சென்றனர். கடைசியில் சுயம் யூதர்கள் தரப்பிலிருந்தே போருக்கான காரணம் ஆரம்பமானது. அவர்களது உள்ள பகைமை அவர்களின் நெஞ்சத்தில் தஞ்சமடைய முடியாமல் போனது. அது எப்படி நடந்ததென்றால், ஒரு முஸ்லிம் பெண்மணி சந்தையில் ஒரு யூதரின் கடையில் சில பண்ட பொருட்கள் வாங்குவதற்கு சென்றார். அந்த நேரத்தில் அந்த கடையில் உட்கார்ந்திருந்த சில தீய யூதர்கள் அந்த பெண்ணை மிகவும் ஒழுக்கக்கேடான முறையில் சீண்டினார்கள். சுயம் கடைக்காரனே என்ன தீமையை செய்தான் என்றால், அந்த பெண் கவனமற்றிருக்கும் போது அவளது கீழாடையின் அடிப்பகுதியின் ஓரத்தை ஏதோ முள் போன்ற ஒன்றில் அவளது முதுகில் இருந்த ஆடையோடு சேர்த்து தொங்கவிட்டு விட்டான். அதன் விளைவு, அந்த பெண் அவர்களது ஒழுக்கமற்ற வழிமுறையை பார்த்து அங்கிருந்து எழுந்து திரும்பிச் செல்ல ஆரம்பித்த போது நிர்வாணமாகிவிட்டார். இதை பார்த்த அந்த யூத கடைக்காரனும் அவனது கூட்டாளிகளும் உரக்க சப்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம் பெண்மணி வெட்கத்தால் உரக்க கத்தி உதவி களைத்தார். தற்செயலாக ஒரு முஸ்லிம் அங்கு அருகில் இருந்தார். அவர் ஓடி அந்த இடத்திற்கு சென்றார். ஒருவர் மற்றொருடனான சண்டையில் யூத கடைக்காரன் கொல்லப்பட்டான். இதனால் நாலாபுரத்திலிருந்தும் அந்த முஸ்லிம் மீது வாள்கள் வீசப்பட்டன. அந்த தன்மான உணர்வு கொண்ட முஸ்லிம் அங்கேயே மாண்டு வீழ்ந்தார். முஸ்லிம்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரிய வந்த போது சமுதாயத்திற்கான தன்மான உணர்வினால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மறுபுறம் அந்த சண்டையை போருக்கு சாக்குப்போக்காக ஆக்க நினைத்திருந்த யூதர்கள் கூட்டம் சேர்ந்து ஒன்று கூடினார்கள். ஒரு கலவர சூழல் உருவாகிவிட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததும் அன்னார் பனு கேன்காவின் தலைவர்களை ஒன்று திரட்டி, இந்த முறை சரியல்ல, நீங்கள் அந்த தீங்குகளிலிருந்து தவிர்ந்திருங்கள், இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தி வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக முன்னாலிருந்து சற்றும் கீழ்ப்படியாத வகையில் பதிலளித்தார்கள். பிறகு மீண்டும் அதே அச்சுறுத்தலை கூறினார்கள். அதாவது, பத்ர் வெற்றியில் ஆணவம் கொள்ளாதீர்கள், எங்களுடன் போர் நடக்கும் போது போர் புரிபவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரிந்துவிடும் என்றார்கள். அன்னார் வேறு வழியின்றி சஹாபாவின் ஒரு கூட்டத்தை உடனழைத்துக் கொண்டு பனு கேன்காவின் கோட்டைகளின் பக்கம் புறப்பட்டு சென்றார்கள். இது அந்த மக்கள் தமது செய்கைகளுக்காக வெட்கப்படுவதற்கான கடைசி சந்தர்ப்பமாக இருந்தது. ஆனால் அவர்களும் முன்னாலிருந்து போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். ஆக போர் அறிவிப்பு செய்யப்பட்டது. இஸ்லாம் மற்றும் யூதத்தின் ஆற்றல்கள் ஒன்று மற்றதற்கு எதிராக முன்வந்தன. அந்த காலத்தின் வழக்கத்திற்கு ஏற்ப தமது கோட்டையில் பாதுகாப்பாக
உட்கார்ந்திருந்து விடுவது போருக்கான ஒரு வழிமுறையாக இருந்தது. மேலும் முற்றுகையிடப்படும் எதிரி பிரிவினர் கோட்டையை முற்றுகையிட்டு விடுவார்கள். பிறகு அவ்வப்போது ஒருவர் மற்றவர் மீது தாக்குதல் தொடுத்து வந்தனர். எதுவரை எனில், ஒன்று முற்றுகையிட்டிருக்கும் படை கோட்டையை கைப்பற்றுவதை விட்டும் நிராசையடைந்து முற்றுகையை அகற்றி விடுவார்கள், அல்லது அடைபட்டிருந்தவர்கள் வெற்றி பெற்றதாக கருதப்பட்டு வந்தது. இது அடைபட்டிருந்தவர்கள் பெற்ற வெற்றியாக கருதப்பட்டு வந்தது, அல்லது அடைபட்டிருப்பவர்கள் போரை சமாளிக்க முடியாமல் கோட்டை கதவை திறந்து வெற்றி பெற்றவர்களிடம் தம்மை ஒப்படைத்து விடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் பனு கேன்கா கோத்திரத்தினர் இந்த வழிமுறையை மேற்கொண்டார்கள். தம்முடைய கோட்டைகளில் அடைபட்டிருந்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிட்டார்கள். தொடர்ந்து 15 நாட்கள் முற்றுகை தொடர்ந்தது. கடைசியில் பனு கேன்காவின் முழு ஆற்றலும் அகம்பாவமும் முறிந்து போன பிறகு அவர்கள் தம் செல்வங்களை முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர்களின் உயிர்கள் மற்றும் மனைவி மக்கள் மீது முஸ்லிம்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது என்ற நிபந்தனையின் பேரில் கோட்டைகளின் கதவுகளை திறந்து விட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆயினும் மூசவிய ஷரியத்தின் அடிப்படையில் இந்த மக்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டியவர்களாக இருந்தார்கள். மேலும் உடன்படிக்கைப்படி அந்த மக்களிடம் மூசவிய ஷரியத்தின் தீர்ப்பை தான் நடைமுறைப்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இது அந்த சமுதாயத்தின் முதல் குற்றமாக இருந்தது. மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை மிக்க பரிவுள்ள உள்ளம் கடைசி சிகிச்சையாக இருக்கும் தண்டனையின் எல்லையை நோக்கி செல்ல முடியாததாக இருந்தது. ஆனால் மறுபுறம் இத்தகைய வாக்குறுதியை மீறிய எதிரி கோத்திரம் ஒன்று மதினாவில் வசிப்பதும் கூட குறைவான விஷயமாக இருக்கவில்லை. குறிப்பாக அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜின் ஒரு நயவஞ்சக கூட்டம் ஏற்கனவே மதினாவில் இருந்தது. வெளிப்புறத்திலிருந்தும் முழு அரேபியாவின் எதிர்ப்பானது முஸ்லிம்களை இக்கட்டில் ஆழ்த்தியிருந்தது. இத்தகைய நிலையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கேன்கா கோத்திரம் மதினாவை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் தீர்மானித்திருக்க முடியும். இந்த தண்டனை அவர்கள் செய்த குற்றத்தோடு ஒப்பிடுகையில், மேலும் அந்த காலத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு மிகவும் மென்மையான ஒரு தண்டனையாக இருந்தது. உண்மையில் அதில் சுய பாதுகாப்பு அம்சமும் கருத்தில் கொள்ளப்பட்டிருந்தது. அரேபியாவின் நாடோடி சமுதாயங்களின் பார்வையில் இடம்பெயர்ந்து செல்தல் ஒரு பெரிய விஷயமாக இருக்கவில்லை. குறிப்பாக ஒரு கோத்திரத்தின் சொத்துப்பத்துகள், நிலங்கள் மற்றும் தோட்டங்கள் விடவில் இல்லாத போது. உதாரணமாக பனு கேன்காவுக்கும் அப்படி இருக்கவில்லை. மேலும் முழு கோத்திரத்தையும் அமைதியோடு ஒரு இடத்தில் விட்டுவிட்டு வேறு இடத்தில் சென்று வசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிடும். எனவே பனு கேன்கா கோத்திரத்தினர் மிகவும் நிம்மதியோடு மதினாவை விட்டுவிட்டு சிரியா பக்கம் சென்று விட்டார்கள். அவர்களது பயணம் தொடர்பான அவசியமான ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு முதலிய பணிகளை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபி உபாதா பின் சாமித் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் அன்னாரின் நட்பு கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார்கள். எனவே உபாதா பின் சாமித் அவர்கள் கொஞ்சம் பயண தூரம் வரை பனு கேன்காவோடு சென்றார்கள். பிறகு அவர்களை பாதுகாப்பான முறையில் முன்னால் அனுப்பி வைத்து விட்டு திரும்பி வந்து விட்டார்கள். முஸ்லிம்களின் கைக்கு கிடைத்த போர் செல்வங்களில் போருக்கான ஆயுதங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டுமே இருந்தன. பனு கேன்கா தொடர்பாக சில அறிவிப்புகள் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தம்முடைய கோட்டைகளின் கதவுகளை திறந்து தம்மை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்து விட்ட போது அவர்களின் வாக்குறுதி மீறல், கிளர்ச்சி மற்றும் தீங்குகள் காரணமாக அவர்களின் போர் வீரர்களான ஆண்களை கொன்றுவிட வேண்டும் என்பது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கமாக இருந்தது. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஆனால் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சுலூருடைய பரிந்துரையின் பேரில் அன்னார் இந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்துக்கு எந்த சான்றும் இல்லை. ஆய்வு செய்பவர்கள் இந்த அறிவிப்புகளை சரியானவையாக கருதவில்லை. ஏனெனில் பனு கேன்கா கோத்திரத்தினர் தம்மையும் தம் மனைவி மக்களையும் மன்னித்து உயிரோடு விடுவதற்கான நிபந்தனையின் பேரில் கதவுகளை திறந்தார்கள் என்பது மற்ற அறிவிப்புகளில் தெளிவாக கூறப்பட்டுள்ள போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு வேறு வழியை மேற்கொண்டிருப்பார்கள் என்பதும் பின்னரும் கொள்வதற்கு முயற்சி செய்திருப்பார்கள் என்பதும் ஒருபோதும் நடந்திருக்காது. எனவே இது முற்றிலும் தவறான விஷயமாகும். எனினும் பனு கேன்கா தரப்பிலிருந்து மன்னித்து உயிரோடு விடுவதற்கான நிபந்தனை முன்வைக்கப்பட்டது. தமக்கான அசல் தண்டனை கொல்லப்படுவதுதான் என்பதை அவர்களே புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கருணையை வேண்டினார்கள். அவர்கள் தமக்கு கொலை தண்டனை வழங்கப்படக்கூடாது என்ற வாக்குறுதியை பெற்ற பிறகு தம்முடைய கோட்டைகளின் கதவுகளை திறக்க விரும்பினார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கருணை உள்ளத்தால் அவர்களை மன்னித்து விட்டிருந்தார்கள். ஆனால் வல்ல இறைவனின் பார்வையில் இந்த மக்கள் தம்முடைய தீய செயல்கள் மற்றும் குற்றங்கள் காரணமாக இப்பொழுது உலகத்தில் உயிருடன் விடப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. எனவே அறிவிப்பில் வருகிறது, இவர்கள் நாட்டை விட்டு எங்கு சென்றார்களோ அங்கு அவர்களுக்கு தற்போது ஓராண்டு காலம் கூட கழித்திருக்காது. அதற்குள் எத்தகைய ஒரு நோய் பரவியது என்றால் முழு கோத்திரமும் அதற்கு இரையாகி மண்ணில் மறைந்தது, முடிந்து போனது. பனு கேன்கா போர் துல்ஹஜ்ஜா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. எவ்வாறு இருப்பினும் அதில் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கொடியேந்திருந்தார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் குறித்த விஷயம் உள்ளது. இவர்கள் உஹது போரில் ஷஹீதானார்கள். இது முன்னர் கூறப்பட்டுவிட்டது. அல்லாஹ் இதை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக தெரியப்படுத்தி விட்டிருந்தான். எனவே ஹதரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் பார்த்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஒரு செம்மறியாட்டை பின்தொடர்வதாகவும் எனது வாளின் முனை உடைந்து விட்டதாகவும் கனவில் பார்த்தேன். அதற்கு நான் சமுதாயத்தின் செம்மறியாட்டை கொள்வேன், அதாவது அவர்களின் படை தளபதியை கொள்வேன் என்று விளக்கமளித்தேன். வாளின் முனைக்கு எனது குடும்பத்தில் ஒருவர் என்று நான் விளக்கமளித்தேன். பிறகு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களின் கொடியை ஏந்து போனான தல்ஹாவை கொன்றார்கள். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடல் சிதைக்கப்பட்டது, தோற்றம் சீர்குலைக்கப்பட்டது, மூக்கு காது ஆகியவை அறுக்கப்பட்டன, அவர்களின் வயிறு கிழிக்கப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் இந்த நிலையை கண்டபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஏற்பட்டது. அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு குறைஷர்கள் மீது வெற்றியை வழங்கினால் நான் அவர்களின் 30 பேரின் உடலை சிதைத்து விடுவேன் என்று கூறினார்கள். ஆனால் ஓர் அறிவிப்பிலோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் 70 பேரின் உடலை சிதைத்து விடுவேன் என்று ஆணையிட்டு கூறியதாக வருகிறது. அப்போது இந்த வசனம் இறங்கியது, வைன் ஆகப்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா உகிப்தும் பிஹ் வலஇன் ஸபர்தும் லஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன். நீங்கள் தண்டனை வழங்கினால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் அளவிற்கே தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் நீங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அது பொறுமை காப்போருக்கு மிகச் சிறந்ததாகும். இதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காப்போம் என்று கூறி தமது சத்தியத்துக்கு ஈட்டுத்தொகை வழங்கிவிட்டார்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றிரவு நான் சொர்க்கத்தில் நுழைந்த போது ஒரு காட்சியை கண்டேன். அன்னார் கண்டார்கள், நான் ஜாஃபர் வானவர்களோடு இணைந்து பறப்பதை பார்த்தேன். ஆனால் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அரியணையில் சாய்ந்திருந்தார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றார்கள். அவர்களது மூக்கு காது ஆகியவை வெட்டப்பட்டிருந்தன, உடல் செதுக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட அன்னார், எனக்கு சஃபியாவின் வேதனை மற்றும் துயரத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்திருந்தால் நான் அவர்களை அப்படியே விட்டிருப்பேன். எதுவரை என்றால் அல்லாஹ் அவர்களை பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகளின் வயிற்றிலிருந்தே தூக்கியிருப்பான். பிறகு அன்னாருக்கு ஒரு போர்வையில் கஃன் கொடுக்கப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்தையும் அன்னாரின் சடலத்தையும் பார்த்து உணர்வுகளை வெளிப்படுத்துதல் மற்றும் பொறுமைக்கான முன்மாதிரியை தாம் மட்டும் காட்டாமல் அதற்கும் மேற்பட்டு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரியான தம் மாமியையும் இந்த விஷயத்துக்கு கட்டுப்பட செய்தல் ஆகியவற்றை பற்றி முன்னரும் சிறிது கூறப்பட்டுவிட்டது. பிறகு ஒப்பாரி வைக்கக்கூடிய அன்சாரி பெண்களை ஒப்பாரி வைப்பதை விட்டும் தடுக்கும் சம்பவம் உள்ளது. இந்த சம்பவத்தை ஹதரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் தமது ஹிலாஃபத்திற்கு முன்னர் நடைபெற்ற ஓர் ஆண்டு மாநாட்டின் சொற்பொழிவில் எடுத்துரைத்தார்கள். அதை நான் எடுத்து கூறிவிடுகிறேன். அதன் மூலம் இந்த சம்பவத்திலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமிக்க நல்லொழுக்கத்தை பற்றியும் தெரிய வருகிறது. எவ்வாறு இருப்பினும் இங்கு அதை எடுத்து கூறுவது பொருத்தமானது. முதலிலோ ஹதீஸ்களின் ஆதாரத்தில் சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இருந்த அன்பு உஹது போரின் மாலையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலுக்கு அருகில் நின்று கூறிய அந்த சொற்களிலிருந்து வெளிப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், ஹம்சாவே, இன்று எனக்கு இருக்கும் கோபம் மற்றும் நீர் கொலையுண்ட இடத்தில் நின்று எனக்கு ஏற்பட்ட வேதனையை போன்ற ஒரு வேதனை அல்லாஹ் இனி ஒருபோதும் எனக்கு அளிக்க மாட்டான். அப்பொழுது அன்னாரின் மாமியும் ஹதரத் ஹம்சாவின் சகோதரியுமான ஹதரத் சஃபியாவும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்கு வந்தார்கள். பொறுமை அவர்களின் கையை விட்டு சென்றுவிடக்கூடாது என்ற அச்சத்தில் முதலிலோ அன்னார் அவர்களுக்கு உடலை பார்க்க அனுமதி வழங்கவில்லை. ஆனால் அவர்கள் பொறுமை காப்பதற்கான வாக்குறுதி வழங்கியதும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கிவிட்டார்கள். இவ்வாறு இருப்பினும் அவர்கள் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொலையுண்ட இடத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் சிங்கம் மற்றும் இறை தூதரின் சிங்கமான தம் அன்பிற்குரிய சகோதரரின் உடலை எந்த நிலையில் முன்னால் இருக்க கண்டார்கள் என்றால், கொடுமைக்காரர்கள் நெஞ்சை பிளந்து கல்லீரலை வெளியெடுத்திருந்தார்கள். முகத்தின் தோற்றத்தையும் பயங்கரமாக சேர்த்திருந்தார்கள். ஒவ்வொரு கணமும் உள்ளம் வேதனையால் தாழ்ந்து கொண்டே சென்றது. ஆனால் ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது பொறுமைக்கான வாக்குறுதியில் நிலைநின்றார்கள். பொறுமையின்மைக்கான ஒற்றை சொல்லை கூட வாயில் வரவிடவில்லை.
ஆனால் கண்ணீரை எப்படி தடுக்க முடியும்? இன்னால் இல்லா ஓதினார்கள். அழுதவாறே அங்கேயே அமர்ந்து கொண்டார்கள். வேதனைக்குள்ளான பொறுமையான கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உடன் அமர்ந்து கொண்டார்கள். அன்னாரின் கண்களிலிருந்தும் கட்டுப்பாடின்றி கண்ணீர் வெளியே ஆரம்பித்தது. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அவர்களின் கண்ணீர் குறையும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணீரும் குறைந்துவிடும். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அவர்களின் கண்ணீர் வேகம் எடுக்கும் போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணீரும் வேகம் எடுத்துவிடும். இந்நிலையிலேயே சில நிமிடங்கள் கழிந்தன. ஆக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மற்றும் அன்னாரின் வீட்டாரின் துக்கம் இந்த சில மௌனமான கண்ணீரை விட வேறு எதுவும் இருக்கவில்லை. இதுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாகும். அன்னார் மதீனாவில் நுழைந்த போது மதீனா முழுவதும் இழவு வீடாக மாறியிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் உஹது போரின் ஷஹீதுகளின் நினைவாக ஒப்பாரி வைப்பவர்களின் அழுகை சப்தம் உயர்ந்து கொண்டே சென்றது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டபோது மிகவும் வேதனையோடு இவ்வாறு கூறினார்கள், ஹம்சாவுக்காக ஒப்பாரி அழுபவர் எவரும் இல்லை. ஆமாம், நபியின் வீட்டார் அனைவருக்கும் பொறுமை காப்பதற்கான வலியுறுத்தல் காலையும் மாலையும் செய்யப்பட்டு வந்திருக்கும் நிலையில் ஹம்சாவுக்காக ஒப்பாரி அழுபவர் யார் இருக்க முடியும்? ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதனை மிக்க இந்த சொற்களை சில அன்சாரிகள் கேட்டபோது துடித்து போனார்கள். வீடுகளுக்கு ஓடி சென்று மற்றவர்களுக்காக துக்கம் கொள்வதை விட்டுவிடுங்கள், ஹம்சாவுக்காக துக்கம் கொள்ளுங்கள் என்று தம் மனைவிமார்களுக்கு கட்டளையிட்டார்கள். பார்த்து கொண்டிருக்கையிலேயே எல்லா பக்கத்திலிருந்தும் ஹம்சாவுக்காக ஒப்பாரி அழுகை சத்தம் உயர்ந்தது. ஒவ்வொரு வீடும் ஹம்சாவுக்கான இழவு வீடாக மாறிவிட்டது. அன்சாரிகளின் மனைவிமார்கள் ஒப்பாரி பாடியவாறு கண்ணீர் வடிப்பார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை இல்லத்திற்கு முன்னர் ஒன்று கூடிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தத்தை கேட்டு வெளியே பார்த்தபோது அன்சாரிகளின் மனைவிமார்களின் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் அனுதாபத்திற்காக அவர்களுக்காக துஆ செய்தார்கள், மேலும் நன்றி தெரிவித்தார்கள். ஆனால் அத்துடன் மரணத்தவர்களுக்காக ஒப்பாரி வைப்பது ஆகுமானதல்ல என்பதையும் கூறிவிட்டார்கள். எனவே அந்த நாளிலிருந்து ஒப்பாரி வைக்கும் சம்பிரதாயம் கைவிடப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலடிகளில் நம்முடைய உயிர்கள் அர்ப்பணமாகட்டும். எத்தகைய மேன்மை மிக்க நல்லொழுக்கம் வழங்கும் ஆசிரியராக அன்னார் இருந்தார்கள். அன்னார் ஆன்மீகம் எனும் விண்ணிலிருந்து நமக்கு மார்க்கத்தை கற்பிப்பதற்காக இறங்கினார்கள். இந்த அறிவுரை கூறுபவர் எத்தகைய முன்னோக்கு பார்வையுடையவராகவும் புத்தி கூர்மையுடையவராகவும் இருந்தார்கள். அன்னாரின் பார்வை மனித இயல்பின் பாதாளம் வரை கடந்து சென்று வந்தது. ஒருவேளை அன்னார் அன்சாரிகளின் மனைவிமார்களை அவர்கள் தம் ஷஹீதுகளுக்காக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கும் போது தடை செய்திருந்தால் சில உள்ளங்களுக்கு இது கஷ்டமாக இருந்திருக்கலாம். மேலும் இந்த பொறுமை அவர்களுக்கு அவர்களின் பொறுமையை சோதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அன்னார் எப்படி நுட்பமான முறையில் முதலில் அவர்களது ஒப்பாரியின் திசையை தம் சச்சா ஹம்சாவின் பக்கம் திருப்பினார்கள். பிறகு ஒப்பாரி வைப்பதை தடுத்தார்கள் எனும்போது ஒரு வகையில் தம் சச்சாவுக்காக ஒப்பாரி வைப்பதை தடுத்தார்கள். அல்லாஹ்வின் தேர்வுதான். பாருங்கள், அல்லாஹ் தன் படைப்பினங்களுக்காக எத்தகைய மேன்மைக்குரிய அறிவுரை கூறுபவரை அனுப்பியுள்ளான். அன்னார் மனிதர்களின் இயல்புகளின் நுணுக்கங்களையும் மென்மையையும் நன்றாக அறிந்திருந்தார்கள். தம் அடிமைகளின் மென்மையான உணர்வுகளை எந்த அளவு கருத்தில் கொண்டிருந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தோரணைகள் மீது பார்வையிடும் போது உள்ளம் நெஞ்சுக்குள் துள்ளுகிறது. நம்மையும் அறியாமல் உள்ளத்திலிருந்து இந்த ஓசை வருகிறது, எங்கள் உயிர்கள், எங்கள் செல்வங்கள், எங்கள் சந்ததிகள் தங்கள் காலடியில் அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்கள் மீது லட்சக்கணக்கான துருதுகளும் கோடிக்கணக்கான சலாமும் உண்டாவதாக. தமது அழகு மற்றும் பேருதவியின் கடல் கரையற்றதாகவும் அழியாததாகவும் இருக்கும் அந்த மாமனிதரே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தங்கள் மீது லட்சக்கணக்கான துருதுகளும் கோடிக்கணக்கான சலாமும் உண்டாவதாக. வானம் மற்றும் பூமியின் ஏகனும் தனித்தவனுமான இறைவன் மீது ஆணையாக, வானம் மற்றும் பூமியில் அவனுடைய படைப்பினங்கள் அனைத்திலும் தாங்கள் தனித்தவரும் ஈடிணையற்றவரும் ஆவீர்கள். தங்களை போன்ற ஒருவர் இருந்ததுமில்லை, இருக்கவும் இல்லை, இருக்கவும் மாட்டார். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நட்குறிப்பில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த அழகிய முன்மாதிரியை பற்றியும் கூறப்பட்டுவிட்டது. இதுவே இங்கு நிறைவடைகிறது. இப்போது நான் மற்ற சிலரை பற்றி இருவரும் காலங்கள் எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுநாள் புத்தாண்டு ஆரம்பமாகிறது இன்ஷா அல்லாஹ். துஆக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் புத்தாண்டில் பரக்கத்துக்களை கொண்டு அந்த பரக்கத்துக்களை நமக்கு வழங்குவானாக. இது ஜமாத்திற்கும் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாகட்டுமாக. எதிரியின் எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் மண்ணோடு மண்ணாக்குவானாக. உலகில் பரவியிருக்கும் ஜமாத்துகளுக்கு அல்லாஹ் முன்னரை விட அதிகம் தமது படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவ்வாறே பொதுவாக உலகிற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை போர்களிலிருந்து காப்பாற்றுவானாக. நிலைமைகள் பயங்கரத்திலும் பயங்கரமாகிக் கொண்டே செல்கின்றன. அழிவு வாயை பிளந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என தெரியாது. ஒவ்வொருவரும் தனது பலனை நாடுகிறார். அல்லாஹ்வே கருணை புரிய வேண்டும்.
அநீதிக்குள்ளாக்கப்பட்ட தங்கள் சகோதரர்களுக்காகவும் மிக அதிகமாக துவாக்கள் செய்யுங்கள். அல்லாஹ் வரும் வருடத்தில் எல்லா விதமான அநீதி மற்றும் அக்கிரமத்திலிருந்து அஹ்மதியா ஜமாத்தை பாதுகாத்து வைப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.